கல்யாண வஸ்திரம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண சாலையில் விருந்தாளிகள் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், பொல்லாதவர்களும் இருக்கிறார்கள். சபைகளில் நல்லவர்களும் மாய்மாலக்காரர்களும் இருப்பது போலவே கல்யாண சாலையும் இருக்கிறது. கல்யாண வஸ்திரம் தரித்திராதவன் மாய்மாலக்காரனுக்கு ஒப்பானவன், இவன் பொல்லாதவன். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா கல்யாண சாலைக்குள் பிரவேசிக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை வரவேற்பதற்காக ராஜா அங்கு போகிறார். அழைக்கப்படாமலும் ஆயத்தம் இல்லாமலும் கல்யாண சாலைக்குள் பிரவேசித்து கல்யாண விருந்தை அசிங்கப்படுத்த வந்திருக்கும் பொல்லாதவர்களை கண்டுபிடித்து அவர்களை புறம்பே துரத்துவதற்கு ராஜா வந்திருக்கிறார். கல்யாண சாலைக்குள் ராஜா பிரவேசிப்பது மாய்மாலத்திற்கு ஒரு எச்சரிப்பாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. மாய்மாலத்தின் முகமூடி அகற்றப்படும். நல்லோர் மாத்திரமே கல்யாண சாலையில் தொடர்ந்து இருக்க முடியும். நாமும் தேவாலயத்தில் மாய்மாலம் இல்லாமல் பயபக்தியாக இருப்போம் என்றால் கர்த்தர் தமது சபையில் நம்மை அங்கீகரித்து நமக்கு சாட்சி கொடுப்பார். கல்யாண சாலையில் மாய்மாலக்காரன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இருக்கிறான். கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இருப்பதுதான் மாய்மாலக்காரனுக்கு அடையாளம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜாவே கல்யாண சாலைக்குள் பிரவேசிக்கிறார். ராஜாவைப் போலவே சபையில் நமது கர்த்தராகிய ஆண்டவரும் பிரவேசிக்கிறார். சபையில் கூடியிருக்கும் ஜனங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார். நாம் மனுஷரை வஞ்சிக்கலாம், ஆனால் தேவனை யாராலும் வஞ்சிக்க முடியாது. ராஜா கல்யாண சாலைக்குள் பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கு காண்கிறார். ராஜாவின் பார்வை அவன் மீது பதிகிறது. கல்யாண சாலையில் விருந்தாளிகளின் கூட்டம் எவ்வளவுதான் நிறைந்திருந்தாலும் ராஜாவின் பார்வையில் இருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. இதுபோலவே நியாய தீர்ப்பு நாளில் நியாயம் விசாரிக்கப்படுவோரின் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் தெய்வீக நியாய தீர்ப்புக்கு நாம் யாருமே தப்பிக்க முடியாது. கல்யாண சாலையில் இந்த மனுஷன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் அங்கு இருக்கிறான். சுவிசேஷம் என்பது கல்யாண விருந்து என்றால் கல்யாண வஸ்திரம் என்பது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் மனுஷருடைய இருதயத்தையும் பரிசுத்த ஜீவியத்தையும் குறிக்கும். நமது ஜீவியம் சுவிசேஷத்தின் சத்தியங்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இந்த மனுஷன் நிர்வாணமாக இல்லை. ஏதோ ஒரு வஸ்திரத்தை இவன் தரித்திருக்கிறான். ஆனால் இவன் தரித்திருக்கும் வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள் மாத்திரமே கல்யாண வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர்கள். இவர்களுக்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருப்பார். விருந்தாளிகள் விருந்து உண்ணும்போது அக்காலத்து வழக்கத்தின்படி விருந்து நன்றாக நடைபெறுகிறதா என்பதை விருந்து கொடுக்கிறவர் வந்து பார்ப்பார். ராஜா கல்யாண விருந்துக்கு வந்திருக்கும் எல்லோருக்குமே வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை ஏற்க மறுப்பதும் அல்லது வஸ்திரத்தை வாங்கி கொண்டு அதை அணியாமல் இருப்பதும் ராஜாவிற்கு அவமரியாதை ஆகும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் பரிசுத்தவான்களின் மெல்லிய வஸ்திரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.